தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருந்த ராஜேஷ் அவர்கள் காலமாக இருந்த செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதோட அவருடைய மகள் வந்ததுக்கு அப்புறமாக தான் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ராஜேஷ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் நுழையிறதுக்கு காரணமாக இருந்தவர் கே. பாலச்சந்தர் அவர்கள் தான். அவள் ஒரு தொடர்கதை. அதற்கப்புறமாக பார்த்திங்கன்னா அந்த 7 நாட்கள் இவருடைய நடிப்பில் மிகப்பெரிய அளவில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது மறக்கவே முடியாது. தமிழ் சினிமாவில் குணச்சித்திர நடிகர், அப்பா கதாபாத்திரம், அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நல்ல ரொம்ப யதார்த்தமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து மக்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடிச்சவர். அதையும் தாண்டி ஜோதிடத்தில் அதீத நம்பிக்கை உடையவர். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்களாம். துபாய் போய் திரும்பினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை இருந்துச்சு உடல்நிலையில் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. அன்றைக்கு கூட இப்படிலாம் செஞ்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நாங்கள் கவனமாக இருந்திருக்கணும்னு கூட ராஜேஷ் அவர்களுடைய தம்பி சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவருடைய மகள் வந்ததுக்கு அப்புறமாக 35 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் கட்டி வைத்த கல்லறையில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மனைவியினுடைய கல்லறைக்கு பக்கத்திலேயே தன்னுடைய கல்லறையை அவர் உருவாக்கியிருந்தார். ஏன்னா நான் அதை பார்க்குறதுக்கு இருக்க மாட்டேன்ல, அதனால் இப்படி தான் என்னுடைய கல்லறை இருக்கணும்னு நானே பார்த்து பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ராஜேஷ் அவர்கள் ஒரு பேட்டியில் கூட அவர் கொடுத்துருந்ததில் சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய மகள் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே பார்த்திங்கன்னா அப்பாவை பார்த்ததுமே தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கூட இருந்திருந்தால் தெரியாது, தூரமாக இருக்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதையும் தாண்டி இவரை நல்லடக்கம் செய்யும்போது மாடுகளினுடைய சத்தம், பறவைகளுடைய சத்தம் இதெல்லாமே கேட்கவுமே நல்ல ஆன்மாக்களுக்கு மட்டுமே எப்பொழுதுமே இறைவன் இந்த மாதிரி இருப்பார் துணையாக. அதனால் அப்பா எப்பொழுதுமே எங்கள் கூட தான் இருப்பாருன்னு அவருடைய மகன் கூட சொல்லியிருக்கிறாரு. அதனால் இப்போ அவங்க மகளினுடைய வருகைக்கு அப்புறமாக ராஜேஷ் அவர்களுடைய உடலை இப்போ நல்லடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். அதே போல் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்புன்றது நம்மளுக்கு தெரியும். அதை பார்த்திங்கன்னா சூழ்நிலை தான் அவங்களுடைய மனதை மாற்றணும். அவர் எப்போவுமே அவங்க கூட தான் இருப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலையும் அனுதாபங்களையும் தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, காளி வெங்கட் அவர்கள் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் அதே போல் காமெடி கதாபாத்திரங்கள்னு ரொம்பவே கலக்கக்கூடியவர். இப்போ இவர் சமீபத்தில் மெட்ராஸ் மேட்னி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாராம். அந்த படத்தினுடைய ப்ரமோஷனில் இவர் இப்போ ஈடுபட்டு வந்துட்டுருக்காரு. இசை வெளியீட்டு விழாவில் கூட கலந்துக்கிட்டார். இந்த சூழ்நிலையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம நல்லாவே கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருவோம். காமெடியாக இருந்தாலும் சரி, இல்லை குணச்சித்திரமாக இருந்தாலும் சரி. இதையெல்லாம் தாண்டி நம்மளை ஹீரோவாக மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அப்படி அவங்க ஏற்றுக்காமல் படம் தோல்வி ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக நம்மளுக்கு இருக்கிற வாய்ப்பு வராது அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருந்திருக்கு. ஆக மொத்தத்தில் எப்படியோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தை பற்றி அவர் பேசும்பொழுது நிச்சயமாக அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய அப்பாவிற்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு தெரியும். நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம அப்பாவும் இதே மாதிரி தானடா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் அப்படின்ட்டு இப்போ ரசிகரிடம் சொல்லியிருக்கிறாரு. சீக்கிரமே அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. நம்ம எப்படி அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காருன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.